عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஷவ்வால் மாதம் அதனுடைய இறுதி ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற குழுமிருக்கிற நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்கள் ஊரார் உம்மத்தார் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் எல்லா வகையான ஈருலக பாக்கியங்களையும் தந்தல் புரிவானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அளித்து நம்மிலே உயிரோடு இருப்பவர்கள் இறந்துவிட்டவர்களுக்கெல்லாம் நரக விடுதலையை தந்து அனைவரையும் அல்லாஹ் சுமரபதியிலே ஒன்று சேர்ப்பானாக. அஹ்மதுல் முஸ்தபா முஹம்மதுல் முஸ்தபா கண்மணியம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து கலந்துரையாடி அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அளித்த அருள் புரிவானாக. நிகழ்காலத்தில் பல்வேறுபட்ட பலா முசீபத்துகளிலிருந்து சோதனைகள் வேதனைகளிலிருந்து அல்லாஹ் நமது சமுதாயத்தையும் இந்திய மக்கள், தமிழக மக்கள், உலக மக்கள் யாவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியோர்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இப்போது குழுமி இருக்கிறோம். சவால்கள் நிறைந்த காலகட்டம். நம்முடைய அறிவுக்கு நாம் அதிகமாக வேலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆக்கப்பூர்வமாக நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. எந்த ஒன்றை நாம் நடைமுறைப்படுத்தினாலும் செயல்படுத்தினாலும் சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து செயல்பட்டால்தான் நம்முடைய காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகம் கிடையாது. ஆம் அன்பை சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகிற 23ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தினுடைய அந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. வேறு சில மாநிலங்களிலும் நடைபெறவிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய ஜனநாயக உரிமையாக இருக்கிற, வாழ் உரிமையாக இருக்கிற, ஜீவாதார உரிமையாக இருக்கிற வாக்குரிமையை நாம் செலுத்த தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் பல விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. வாக்குரிமையை நிறைவேற்றுவது என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. 5 ஆண்டு காலம் அந்த தேர்தல் நம்முடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறது. அமைதியோடு வாழ, நிம்மதியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள இந்த ஜனநாயக தேர்தல் வழிவகுக்கிற காரணத்தினால நம்முடைய வாக்குரிமையை மிக நல்ல முறையில் செலுத்த வேண்டிய அவசியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு அமானிதமாக இருக்கிறது. அமானிதங்களை நாம் எப்படி உரியவரிடத்தில் ஒப்படைப்பது கடமையோ, அந்த விஷயத்தில் நாம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டுமோ, அதே போன்றுதான் நாம் வாக்குரிமையை செலுத்துவது என்பதும் அது ஒரு அமானிதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லி, அமானிதங்களை தகுதி உள்ளவர்களிடத்திலே நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நிச்சயமாக அல்லாஹ் ஏவுகிறான். தகுதியை பார்க்க வேண்டும், யோக்கிய அம்சத்தை பார்க்க வேண்டும்.
யாருக்கு நாம் வாக்கு செலுத்துகின்றோமோ அவர் நம்பிக்கையாளராக இருக்கிறாரா, பொறுப்புணர்வு உடையவராக இருக்கிறாரா, சமுதாய சேவையிலே அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா, நம் சார்பிலே சட்டசபை பிரதிநிதியாக செல்கிற போது நமது தொகுதி மக்களுடைய தேவைகளை முறையாக அவர் எடுத்து சொல்லி அந்த தேவைகளை நிறைவேற்ற பாடுபடுவாரா, உழைப்பாரா என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் நாம் அவரிடத்திலே வழங்கிய அந்த அமானிதத்தை சரியான முறையில் அவர் செலுத்துவார். அருமை சகோதரர்களே, நாம் நன்மைகளுக்கு பரிந்துரை செய்கிற போது முறையாக நாம் பரிந்துரை செய்தோம் என்றால் நமக்கும் நன்மை இருப்பதாக நாயன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நாம் பரிந்துரை செய்கிறோம், நன்கு யோசிக்க வேண்டும். ஒரு வேட்பாளருக்கு நாம் வாக்கு செலுத்துகிறோம் என்றால் அது ஒரு பரிந்துரை. குர்ஆனிலே பரிந்துரை பற்றி என்ன பேசப்படுகிறது? 4ஆம் அத்தியாயம் 85ஆம் வசனத்தில் மை யஷ்ஃப ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபு மின்ஹா, யார் நன்மைக்கு பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு நன்மையிலே பங்கு உண்டு. வமை யஷ்ஃப ஷஃபாஅத்தன் சய்யிஅத்தன், தீமைக்கு ஒருவர் பரிந்துரை செய்தார் என்றால், சிபாரிசு செய்தார் என்றால் பாவத்திலேயும் அவருக்கு பங்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பான பெருமக்களே, நாம் அமானிதத்தை முறையாக ஒப்படைக்க வேண்டும் மட்டுமல்ல, நம்முடைய அந்த பரிந்துரை இருக்கிறதே அது மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக, நன்மையை நாடி நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நடைமுறையிலே வேண்டுமானால் அன்பான பெருமக்களே, வாக்குரிமையை செலுத்துவது நம்முடைய அடிப்படை உரிமை என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய ஷரியத்தினுடைய பார்வையிலே அதை ஒரு அமானிதமாக நமக்கு விளம்பரப்படுத்தப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற அந்த அமானிதத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். அதில் எந்த ஒரு துஷ்பிரயோகமும் செய்துவிடக்கூடாது. ஒரு அமானிதம் அல்லவா, அந்த அமானிதத்தை நாம் நிறைவேற்றும் போது எப்படி நாம் கவனமாக இருக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள். நம்மிடத்தில் சிலர் காசு பணம் கொடுத்து வைத்திருப்பார்கள், அது அமானிதமாக இருக்கும். அதை நாம் துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாதல்லவா, நம்பிக்கை துரோகம் செய்துவிடக்கூடாதல்லவா. அதே போன்றுதான் இது ஒரு அமானிதம். இதில் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்பதை விட அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் நன்கு விளங்க வேண்டும். ஒரு பக்கம் பார்க்கிறோம் வாக்குரிமையை செலுத்துவது அமானிதம் என்கிறோம், இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் அன்பு பெருமக்களே, சகோதரர்களே, நாம் அதை ஒரு பரிந்துரை என்று சொல்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது அது ஒரு வக்காலத். திருமண மஜ்லிஸில் வக்காலத்து ஒப்படைப்பார்கள் அல்லவா, அதாவது மணமக்கள் சார்பில் மணமக்கள் அவர்களுடைய தந்தைமார்களிடத்தில் வக்காலத்து ஒப்படைத்திருப்பார்கள். தந்தைமார்கள் ஹத்தீபுகளாக இருக்கக்கூடியவர்கள், ஈஜாப் கபூல் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஹத்தீபுகளாக இருக்கக்கூடியவர்களை வக்கீலாக ஆக்கியிருப்பார்கள். இதுதான் வக்காலத்து. இதுவும் கூட ஒரு வக்காலத்து தான். நாம் சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் தேர்வு செய்கின்றோமே, அந்த தேர்வாளர்கள் இருக்கிறார்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் நம் சார்பிலே பொறுப்பேற்கிறார்கள். என்ன பொறுப்பு இருக்கிறார்கள்? சமூக பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அவரவருடைய தொகுதிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை சரி செய்வதற்கு அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அதே போன்று தேர்தல் சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருப்பார்கள், அள்ளி வீசியிருப்பார்கள். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் பிரயத்தனம் எடுத்துக்கொள்வார்கள். அப்படியானால் அவர்களை நாம் ஒரு வக்கீலாக ஆக்குகிறோம். கோர்ட்டிலே ஒரு கேஸ் நடக்கிறது என்றால் வக்கீல்களை நாம் ஏற்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அந்த வக்கீல்கள் பொறுப்பேற்கிறார்களா இல்லையா? அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு, முடித்து வைப்பதற்கு, அதை சுமூகமாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பொறுப்பேற்கிறார்களா இல்லையா? அதே போன்றுதான் நாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்கின்றோமே, அவர்கள் ஒரு வக்கீல்களாக செயல்படுவார்கள். அன்பான பெருமக்களே, சட்டசபை சென்றதற்கு பின்னாலே
அப்படியானால் நாம் தேர்ந்தெடுக்கிற போது எப்படிப்பட்ட வக்கீல்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசியுங்கள் அருமை சகோதரர்களே. வரலாற்றிலே பார்க்கிறோம், குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மருமகனார் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நீண்ட நெடிய வரலாற்றிலே ஒரு பகுதி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். இங்கே மக்கள் ஒரு நீர் தடாகத்திலிருந்து, கிணற்று பகுதியிலிருந்து தண்ணீர் எடுத்து தங்களுடைய கால்நடைகளுக்கு போட்டுகிறார்கள். 2 பெண்கள் தனியாக தவித்து நிற்கிறார்கள். ஏனம்மா நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கேட்கிற போது இவர்கள் எல்லோரும் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டியதற்கு பின்புதான் நாங்கள் தண்ணீர் எடுத்து புகட்ட முடியும் என்று சொல்லும்போது அவர்களுக்கு உதவுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கால்நடைகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பொறுப்பெடுத்து தண்ணீர் புகட்டுகிறார்கள். அந்த பெண்மணிகள் சந்தோஷப்பட்டு தம்முடைய வீட்டிற்கு திரும்பி விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு பின்னாலே ஒரு மரத்தினடியில வந்து அமர்ந்து, ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபக்கீர், யா அல்லாஹ், எனக்கு நீ எந்த நலவுகளை எல்லாம் தருவாயோ, எதிலே நலவு இருக்கிறதோ அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று தங்களுடைய மனக்கடக்கையை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லியவாறு இருக்கிற போது இந்த பெண்கள் தங்களுடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்கிறார்கள். சென்று சொல்லுகிறார்கள், அன்பான பெருமக்களே, காலத்து இஹ்தாமா, குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, யா அபத்தி, எனது அருமை தந்தையே, இஸ்தாஜிருஹு, எங்களுக்கு யார் நல்லுதவி செய்தாரோ நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரை உங்களுக்கு ஒரு பணியாளாக நீங்கள் அமர்த்தி கொள்ளுங்கள். பல்வேறுபட்ட பணிகள் இருக்கின்றன, அந்த பணிகளை அவரை அமர்த்துங்கள். காரணம், இன்ன கைர மனிஸ்தர்த்த அல் கவியுல் அமீன், நீங்கள் யாரை பணிகளை அமர்த்த போகிறீர்களோ அவர் வலிமை மிக்கவராக இருக்கிறார், மட்டுமல்ல நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார் என்று அந்த 2 பெண்களில் ஒருவர் கூறுகிறார்கள். சற்று யோசிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே. அந்த 2 பெண்கள் யூகிக்கிறார்கள், அனுமானிக்கிறார்கள். ஆம், நமக்கு உதவி செய்தவர் இருக்கிறாரே, அவர் வலிமை மிக்கவர் மட்டுமல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், அதாவது பொறுப்புணர்ச்சி உள்ளவர். பொறுப்புணர்ச்சி உள்ளவராக இருக்கிற காரணத்தினாலே தம்முடைய தந்தையிடத்தில் என்ன செய்கிறார்கள், சிபாரிசு செய்கிறார்கள். உங்களுக்கு பணியாட்கள் தேவை, அந்த பணியால் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்க வேண்டும், மட்டுமல்ல பொறுப்புணர்ச்சி உள்ளவராக இருக்க வேண்டும். எனவே எங்களுக்கு உதவி செய்த அந்த மனிதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களை பெரியவர்கள், நாம் யாரை சிபாரிசு செய்கிறோமோ அவர் பொறுப்புணர்ச்சி உள்ளவராக இருக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் அந்த தொகுதியினுடைய மேம்பாட்டுக்காக அவர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டவாறு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? தேர்தல் நேரத்தில் மட்டும் தலையை காட்டிவிட்டு அதற்கு பின்பு அவர் மாயமாக மறைந்து போய்விடுகிறார் என்றால், நாம் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை எடுத்து சொல்லி அந்த கோரிக்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது என்றால் அது பொறுப்புணர்ச்சியாக ஆக முடியுமா? நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக ஆக முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே. எனவே வாக்குரிமை என்பது அது வாழ்வாதார உரிமை. அதை செலுத்துகின்ற போது நாம் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு கவனத்தோடு நாம் இருக்க வேண்டியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லா முஸ்லிம்களுக்கும் இது ஒரு இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அவர்கள் வாக்குரிமையை செலுத்துவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அன்பான பெருமக்களே, நாட்டின் இந்த சூழ்நிலையை நாம் கருதி பார்க்கிற போது பாசிச சக்திகள் அவருடைய கைகள் ஓங்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், நாட்டிலே அரசியல் அராஜகம் தலைவிரித்து ஆடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? பாசிச சக்திகள் தங்களுடைய கை ஓங்குவதற்காக வேண்டி மிகப்பெரிய சூழ்ச்சியிலே ஈடுபட்டவாறு இருக்கிறார்கள். தவறான பல்வேறுபட்ட வழிகளை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிற போது இன்னும் நாம் ஏமாளிகளாக எப்படி இருக்க முடியும்? சோனகிரிகளாக எப்படி இருக்க முடியும்? சற்று யோசியுங்கள் அன்பான பெருமக்களே. எனவே நாம் தேர்தலிலே வாக்குரிமை செலுத்துகிறோம் என்றால் ஒரு பக்கம் அது அமானிதம், மறுபக்கம் அது ஷஃபாத், அது பரிந்துரை. அது ஒரு பரிந்துரையாக இருக்கிறது. அதே போன்று அது ஒரு ஷஹாதத்தாக இருக்கிறது. ஷஹாதத் என்றால் சாட்சி பகர்வது என்பது பொருளாகும். நம்முடைய கைகளில் வாக்காளர் அட்டை கொடுக்கப்படுகிறது அல்லவா?
அந்த வாக்காளர் அட்டை ஏன் கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால் அது ஒரு அழைப்பு. நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலிலே சாட்சி சொல்ல வாருங்கள். எதற்கு சாட்சி சொல்ல வருகிறீர்கள் என்றால், இந்த தேர்தலிலே தகுதிமிக்க வேட்பாளர் யார் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். அது சாட்சி சொல்வதாக இருக்கிறது. அந்த வாக்காளர் அட்டையினுடைய கருத்தே அதுதான். அன்பான பெருமக்களே, அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யாருக்காக நாம் சாட்சி சொல்கிறோமோ நம்பிக்கையாளருக்குத்தானே நாம் சாட்சி சொல்ல வேண்டும். யார் இந்த வேட்பாளர் தகுதி படைத்தவராக இருக்கிறாரோ, நம்முடைய தேவைகளை சட்டசபையிலே சென்று அழகான முறையிலே, இனிய முறையிலே, பக்குவமான முறையிலே, நேர்த்தியான முறையிலே எடுத்து சொல்வாரோ அவருக்குத்தானே நாம் சாட்சி சொல்ல முடியும். யாரை வேண்டாலும் நாம் சாட்சியாளராக ஆக்க முடியுமா? ஒரு கல்யாண மேடையில் சாகிதிகளை நாம் ஏற்படுத்துகிறோம் என்றால் யாரை வேண்டுமானாலும் நாம் சாகிதிகளாக ஏற்படுத்தி விட முடியுமா? தகுதி மிக்கவர் யார் என்றுதான் நாம் பார்ப்போமா இல்லையா? அருமை சகோதரர்களே, அப்படியானால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், நம்முடைய வீடுகளிலே அத்தனை பேரும் வாக்குரிமையை செலுத்த வேண்டும். ஒருவர் கூட ஓட்டளிக்காமல் இருந்து விடக்கூடாது. யாருக்கெல்லாம் அந்த வாக்குரிமை இருக்கிறது, 18 வயது கடந்தவர், எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும்? அன்பான பெருமக்களே, பூத்துக்கு அழைத்து வர வேண்டும். வீட்டில் பெண்கள், பாலிகான பெண்மணிகள் இருப்பார்கள், அவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே சூரா பக்கராவிலே 282ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது வலா யஅப ஷுஹதா இதா மா துஉ என்கிறான். சாட்சியாளர்கள் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டால் அதிலிருந்து அவர்கள் பின்தங்கி விட வேண்டாம், மறுத்து விட வேண்டாம், அதில் ஒதுங்கி இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாட்சி பகருகின்ற அந்த அவசியம் வருகிற போது அன்பான பெருமக்களே கண்டிப்பாக வந்துவிட வேண்டும். எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி சால்ஜாப் சொல்லி வராமல் இருந்து விடக்கூடாது. அலட்சியமாக இருந்தால் அதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோமா இல்லையா? வடநாடுகளில் என்ன நடக்கிறது? 1992 என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது என்பதை பார்க்கிறோமா இல்லையா? பாபர் மசூதி இடிப்பை நாம் மறக்க முடியுமா? கோத்ரா சம்பவத்தை நாம் மறக்க முடியுமா? டில்லி கலவரத்தை நாம் மறக்க முடியுமா? அதே போன்று பீஃப் மாட்டு இறைச்சியை கொண்டு சென்றவர்களை கொன்றதை நாம் மறக்க முடியுமா? ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிற போது அன்பான பெருமக்கள் நம்முடைய இதயங்கள் எல்லாம் விம்முகின்றன. இதே நம்முடைய கண்கள் இரத்த கண்ணீர்களை வடிக்கின்ற அளவுக்கு அவ்வப்போது அன்பான பெருமக்களே எவ்வளவு மோசமான காட்சிகள், பயங்கரமான காட்சிகள், துவேஷமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. யார் மூலமாக இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை சமுதாயம் நன்கு விளங்கி இருக்கத்தானே செய்கிறார்கள். எனவே இந்த சாட்சி பகருகின்ற அந்த விஷயத்திலே நாம் பின்தங்கி இருந்தோம் என்றால் வடநாடுகளுடைய அந்த நிலைமை நம்முடைய தமிழகத்திலேயும் ஏற்பட்டு விடக்கூடாது. பாசிசம் தமிழகத்திலே வேரூன்றி விடக்கூடாது. அப்படி வேரூன்றாமல் இருக்க வேண்டுமானால் அன்பான பெருமக்கள், மதவாத கட்சிகள், பாசிச சக்திகளுக்கு நாம் ஓட்டு வழங்கி விடவே கூடாது. மதச்சார்பற்ற கட்சிகள், கூட்டணிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஓட்டும் பதிவு செய்யப்பட வேண்டும். நாம் நடிகர்களுடைய அந்த கவர்ச்சிக்கு நாம் ஓட்டு போடவே கூடாது. அவர் நடிகராக இருக்கலாம் அல்லது நடிகையாக இருக்கலாம். அவர்கள் படங்களிலே கதை வசனம் பேசுவார்கள். அந்த கதை வசனங்களை பேசி நாம் நம்பி விடுவதா? அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம் என்று நாம் நம்பி விடுவதா? அது கண்டிப்பாக அது யதார்த்தமாக இருக்க முடியாத அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. பிறரால் ஏவி விடப்பட்டவர்கள், பாசிச சக்திகளால் ஏவி விடப்பட்டவர்கள் பலர் தொகுதியிலே களம் காண்கிறார்கள். முஸ்லிம்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள், அறிவாளிகளாக இருப்பார்கள். அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும். ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்து கொண்டு நாம் யோசிக்கவே கூடாது. அன்பான பெருமக்களே, எந்த ஒன்றை நாம் தேர்வு செய்வதாக இருந்தாலும் எது நல்லதோ அதைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பது நாம் பலமுறை பேசிய ஒரு விஷயம். நம் காலுக்கு அணிகின்ற செருப்பாக இருந்தாலும் கூட ஒரு நல்லதைத்தான் தேர்வு செய்ய வேண்டும். அணிகின்ற உடுப்பாக இருக்கலாம், நாம் அணிகின்ற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நிக்காஹ் முடிக்கின்ற துணைவர் துணைவியாக இருக்கலாம், நல்லவர்களைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே போன்றுதான் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே, நல்ல ஆட்சியாளர்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டும்.
நல்ல வேட்பாளர்களைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பு சகோதரர்களை பெரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைன், பெருமானாருக்கு இரண்டு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று விருப்ப உரிமை கொடுக்கப்பட்டால், இல்ல அகத ஐசரகுமா மாலம் யகுன் இஸ்மா, அதில் எது எளிதானதோ எது நல்லதோ அதைத்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள். இரண்டு விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டு, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு விருப்ப உரிமை என்று சாய்ஸ் தரப்பட்டால், அன்பான பெருமக்களே, அதில் எது நல்லதோ எது எளிதானதோ ஐசர் அதை தேர்ந்தெடுப்பார்கள். மாலம் யகுன் இஸ்மா, அது பாவமாக இருக்காது என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறதை நாம் பார்க்கிற போது, இன்றைய காலகட்டத்தில் எது நல்லது என்று பார்க்க வேண்டும். நம்முடைய தொகுதிக்கு எது நல்லது, நம்முடைய தமிழகத்துக்கு எது நல்லது, நம்முடைய தமிழகம் இருக்கிறது அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே பெரியோர்களே, நம்முடைய தமிழகத்திலே அந்த மதவாத கட்சிகள் அவர்களுடைய கைகள் ஓங்காமல் இருக்கிறது, துவேஷங்கள் நடைபெறாமல் இருக்கிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் கூட அது உடனடியாக ஒடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அமைதி மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலம் என்றைக்கும் அமைதியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். எதிர்காலத்தில் அருமை சகோதரர்களே பெரியோர்களே, நம்முடைய தமிழகம் பாதுகாக்கப்படும். நாம் ஏற்கனவே சொல்லிய பிரகாரம் 1992 நடைபெறுகின்ற அது சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், அது பார்லிமெண்ட் தேர்தலாக இருக்கட்டும், சவால்கள் நிறைந்ததாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பாசிசத்தினுடைய வளர்ச்சி அபாயம் அதிகரித்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சவாலை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு புறம் மதவாத பாஜக கூட்டணி, இன்னொரு புறம் அன்பான பெருமக்களை மத சார்பற்ற கூட்டணி. இந்த இரண்டு கூட்டணிகளுக்கு மத்தியிலே நாம் மிகவும் கவனமான முறையில் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு, அந்த கூட்டணியின் சார்பிலே யார் தொகுதியிலே களம் காண்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல, ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும். எனவே நாம் ஓப்பனாக தெல்ல தெளிவாக டைரக்டாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு நாம் வாக்கு வழங்க வேண்டும் என்று. ஆனால் இந்த விஷயம் நம்மோடு நின்றுவிடக்கூடாது, பிறருக்கும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அருமை சகோதரர்களே பெரியோர்களே, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஓட்டும் வீணாகி விடக்கூடாது, துஷ்பிரயோகம் செய்து விடக்கூடாது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்கள் இருக்கிறார்களே, அத்தனை பேருக்கும் நாம் தான் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இன்னாருக்குத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்ல வேண்டிய புதிய புதிய கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றனவே, அந்த கட்சிகளுக்கெல்லாம் நாம் வாக்களிக்க கூடாது. மாறாக மதச்சார்பற்ற அந்த கட்சிகள் இருக்கிறார்களே, கூட்டணி இருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான். இன்றைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, சிறப்பு அந்த வாக்காளர் சீர்திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் அல்லவா, எத்தனை லட்சம் பேர் அதில் தள்ளுபடியாக இருக்கிறார்கள் யோசித்து பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே பெரியோர்களே, கடந்த 23/2/2025 அந்த ஆண்டினுடைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,67,07,380 பேர் இருந்தார்கள். இன்னும் போனால் சற்று விரிவாக சொல்லுவதானால் புள்ளி விவரம் கூறுகிறது, சிறப்பு அந்த தீவிர வாக்காளர் திருத்த சட்டம் வந்ததல்லவா, அதற்கு முன்பே 6,41,14,584 வாக்காளர்கள் இருந்தார்கள். ஆனால் எப்போது அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சீர்திருத்த அந்த சட்டம் வந்ததோ அதற்கு பின்னாலே கிட்டத்தட்ட 74 லட்சம் பேர், 74,07,207 பேர் குறைந்து விட்டார்கள். அன்பான பெருமக்களே, இப்போது அவர்களெல்லாம் வாக்களிக்கவே முடியாது, அவர்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டார்கள். முந்தைய அந்த வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட 12% தள்ளுபடியாக ஆகிவிட்டது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன, தந்திரம் என்ன, அபாயம் என்ன என்பதை யோசிக்க வேண்டுமே. அருமை சகோதரர்களே பெரியோர்களே, முஸ்லிம்கள் மட்டும் பாதுகாக்கப்படுவதல்ல, தமிழகத்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அத்தனை மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்கள் யாவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். பாசிச சக்திகள் அவர்களுடைய பார்க்கின்ற சில மாநிலங்களில் அவர்கள் காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் என்றால்
அருமை சகோதரர்களே, வெகு சீக்கிரத்தில் அந்த அந்த அபாயம் வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் சோனகிரிகளாக இருந்தோம் என்றால், சோம்பேறிகளாக இருந்தோம் என்றால், அலட்சியமாக நாம் இருந்தோம் என்றால், எனவே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் உஷாராக இருக்க வேண்டியிருக்கிறது, விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே பேரன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம், வாக்குரிமை செலுத்துவது என்பது அது நம்முடைய ஒரு ஜனநாயக உரிமையாக இருக்கிறது. அந்த உரிமையிலிருந்து நாம் பின்தங்கிவிடக்கூடாது. மட்டுமல்ல, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையில் அது ஒரு அமானிதமாக இருக்கிறது, அது ஒரு ஷஹாதத், அது ஒரு பரிந்துரையாக இருக்கிறது. அதே போன்று அது ஒரு வக்காலத். நாம் நம்முடைய அந்த தொகுதி வேட்பாளர்களை ஒரு வக்கீல்களாக நாம் நியமனம் பண்ணி அனுப்புகின்றோம். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய இந்த இஸ்லாமிய சரியத்துடைய பார்வையில் இந்த கடமைகளை நாம் செவ்வன நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் தமிழகம் அமைதியாக இருக்கும். மட்டுமல்ல, அன்பான பெருமக்களே, நாம் சரியத்துடைய இந்த சட்டத்திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி அந்த நன்மையை பெற முடியும் என்பதை நம்முடைய சமூகத்திலே தெரிவித்த வண்ணம் வல்ல அல்லாஹ் ஒரு சிறந்த ஆட்சியாளர்களை, நீதி நேர்மைமிக்க ஆட்சியாளர்களை, தமிழக மக்கள் அத்தனை பேருடைய அந்த உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய, தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாளர்களை ஏற்படுத்தி தந்தர் புரிவானாக நாம் பிரார்த்திப்பதோடு, தாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தவாறு இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்னாலே அதனுடைய அந்த ரிசல்ட் வருகின்ற அந்த காலகட்டம் வரை, யா அல்லாஹ், நீ இந்த சமுதாயத்தை, தமிழகத்தை பாதுகாப்பாயாக, தீயவர்களிடமிருந்து, கெட்ட ஆட்சியாளரிடமிருந்து, மோசமான ஆட்சியாளரிடமிருந்து பாதுகாப்பாயாக என்று துவா கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.